இது மும்பையில் இருக்கிற ஒரு பிரபலமான ஷாப்பிங் ஏரியா. அங்கே எல்லா விதமான பிராண்ட்ஸும் நிறைய டிசைனர் ஷோரூம்ஸும் இருக்கு. அந்த ஷோரூமில் ஒன்று தான் சனி கோஸ்லாவோட டிசைனர் ஷோரூம். இந்த ஷோரூம் பாந்திரா மார்க்கெட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. அந்த ஷோரூமோட கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஒரு உண்மையான சம்பவம். இது கேமராலையும் படமாக்கப்பட்டிருக்கு. செக்யூரிட்டி அப்புறம் பர்சனல் ஐடென்டிட்டியை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஷோரூம் அப்புறம் இதில் வேலை செய்கிறவங்களோட பேர் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கோம். இது எல்லாமே அவங்களோட நலனுக்காக. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்ட போறது இது வரைக்கும் டிவில டெலிகாஸ்ட் ஆன மத்த ப்ரோக்ராம் மாதிரி இல்ல. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் மும்பையில இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஃபேஷன் டிசைனர் ஷோரூம்ல நடந்தது. அங்க இருந்த சிசிடிவி கேமரா தான் சாட்சி. நாம எல்லாருமே ஷாப்பிங் மால்ஸ், மார்க்கெட்ஸ் எல்லாத்துக்கும் போவோம். அங்க எப்பவுமே ரஷ் அதிகமா இருக்கும். ஆனா நிறைய முறை சில ஷாப்ஸ்ல எல்லாம் நிறைய லேட்டஸ்ட் பிராண்ட்ஸ், கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் எவ்வளவோ இருந்தும் கூட கடை காலியா இருக்கும். அங்க எந்த கஸ்டமர்ஸும் வர மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரியுதா? ஆமா, இதுல ஒரு உண்மை இருக்கு. சில பேரு அவங்களோட நன்மைக்காக மத்தவங்களோட உயிரை பத்தி கவலைப்படாம பிளாக் மேஜிக்கோட உதவியோட மத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த சம்பவம் இந்த மாதிரி விஷயம் சம்பந்தப்பட்டதுதான். இதுதான் மும்பை. ஸ்டைன் இடத்தை சேர்ந்த 21 வயசு பெண்ணான பிரகநாத் சிங். இவங்க மும்பையிலேயே பிறந்து வளர்ந்து இப்போ குடும்பத்தோட அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரகநாத் சிங் அவங்களோட முதல் ஜாபான சேல்ஸ் கேர்லா சன்னி கோஸ்லா டிசைனர் ஷோரூம்ல இன்னைக்கு தான் ஜாயின் பண்றாங்க. மேடம், உங்களால எப்போ ஜாயின் பண்ண முடியும்? சார், மேபி டுடே. இப்பவே சார். குட், ஐ அம் இம்ப்ரெஸ்ட். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? எஸ் சார். இங்க வர கஸ்டமர்ஸ் அட்டென்ட் பண்றது மட்டும் இல்லாம ஸ்டாக்கையும் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும் சார். நான் ஆட்ல படிச்சேன் சார். குட். பிரணா, நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த போஸ்டிங்ல ஏற்கனவே ரீமான்ற ஒரு பொண்ணு இருந்தா. ஸ்டோர் ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல அவ இறந்துட்டா. இது சம்பந்தமா உனக்கு ஏதாவது பயம் இல்ல கஷ்டம் ஏதாவது இருக்கா? நோ சார். நான் மும்பைல பிறந்து வளர்ந்தவ. நான் இந்த மாதிரி விஷயங்களை நம்புறதில்ல. நான் என்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யணும், அவ்வளவுதான். ஓகே. ஸ்டோர் ரூம்ல ஒரு பொண்ணு இருக்கா, பிரீத்தி. அவங்க வேலையை பத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் நாளைக்கு நான் அவுட் ஆஃப் டவுன் போறேன். அதனால நான் இன்னைக்கே ஷோரூமோட ஸ்டோர் ரூமே காட்டிடுறேன். ஓகே சார். போலாமா? கியா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. திஸ் இஸ் ஆர் ஸ்டோர். இங்க லேட்டஸ்ட் டிசைன்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாத்தையும் பாருங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ். இன்னும் நிறைய இருக்கு, காட்டுறேன். வாங்க வாங்க. இதான் நம்மளோட ஸ்பெஷல் செக்ஷன். அப்புறம் இதெல்லாம் நம்மளோட நியூ மெட்டீரியல்ஸ் அண்ட் நியூ டிசைன்ஸ் ஆஸ் வெல். இதான் நம்மளோட மெயின் ஸ்டோர் ரூம். வாங்க, மாடியில் இருக்க செக்ஷனையும் காட்டிடுறேன். மாடியில் இருக்க செக்ஷன் தனி. இது நம்மளோட இன்னொரு ஸ்பெஷல் செக்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க. போலாமா? ஓகே சார். இவங்களுக்கு இது கூட சரியா எடுத்து வைக்க தெரியல. பிரீத்தி, பிரீத்தி. சார், பரவாயில்ல சார். யூ டோன்ட் வரி, ஐ வில் மேனேஜ். தேங்க் யூ. மேடம், வணக்கம். வணக்கம். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஷாப் திறக்க என்ன நேரம் ஆகுமே? இல்ல, டிராபிக் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். நான் வேணா கதவு திறக்கட்டுமா மேடம்?
வாங்க சார், நம்ம 2 பேரும் போய் டீ குடிக்கலாம். இல்லம்மா, உள்ள வருது எனக்கு பிடிக்காது. என்னாச்சு, அங்கேயும் போயிட்டாங்க? தெரியலம்மா, நீ புதுசா சேர்ந்திருக்கல்ல, போக போக உனக்கு புரியும். டெய்லி இப்படித்தான் நடக்கும். கடை திறந்து 1 மாசம் ஆச்சு. எல்லாம் கடை வாசல் வரைக்கும் வருவாங்க, ஆனா திரும்பி போயிடுவாங்க, உள்ள போகவே மாட்டாங்க. நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. எதுக்கு என்ன ஜாக்கிரதையா இருக்க சொல்றீங்க? எனக்கு இந்த கடைக்குள்ள போறது பிடிக்கவே பிடிக்காதுமா. ஏதோ வித்தியாசமா இருக்கும். உள்ள போனோடனே மூச்சடைக்கிறது மாதிரி இருக்கும். உள்ள கண்டிப்பா ஏதோ இருக்குமா. இல்ல, உள்ள அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஃபுல்லா ஏர் கண்டிஷன் இல்லையா, நைட் ஃபுல்லா மூடி வச்சதால காலையில சஃபகேஷன் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஓ அப்படியாமா. ஹாய் பிரணா, ரைட்? ஐம் பிரீத்தி. ஹாய் பிரேம்னா. Cute, yeah. Your earrings. ஹோ, தேங்க் யூ so much. Yeah. சரி பிரீத்தி, நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes, நான் இப்பவே வந்துடுறேன். Okay. பிரீத்தி, ஆக்சுவலா நான் என்னுடைய சாய்பாபாவை எங்க வைக்கிறதுனே தெரியல. எங்க வைக்கலாம்? இவ்ளோ பெரிய ஷோரூம்ல ஐ திங்க் அங்க வைக்கலாம் நினைக்கிறேன். அங்க வைக்கலாம்ல? வா. ஆனா சார் எதுவும் சொல்ல மாட்டார்ல? இல்ல இல்ல, சாரும் சாய்பாபா பக்தர் தான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இது ரெடிமேட் ஷாப்ன்றதுனால விலைக்கேத்துறத மட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஸ்ட்ரேஞ்ச், இங்க காத்து கூட அடிக்கல, ஆனா இங்க விலைக்கு எறிய மாட்டேங்குது.
Please come up. This is the latest collections. I show the few pieces. Look at this one. Very pretty now. You like this? I will show another pieces. Please show me. I will show it. Ah, nice one. No. Yeah. No, I don't want this. Okay. Okay then. You look at that? Yeah. Yeah. This is multicolor piece. Very nice. Very nice materials. Yeah. Yeah, I Yeah. think so. It look very pretty and young piece. You want to try it on? Yeah, I want to try it. Okay. That way to trial room. Okay, thank you. எப்படி இருக்கு? Very beautiful, ma'am. உங்களுக்கு இது எக்ஸாக்ட்டா ஃபிட் ஆகுது. I just fixed that dupatta for you. It's look very pretty on you. Thank you. இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப மேட்சா இருக்கு. Excuse me. மேம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணு. நான் அர்ஜென்ட்டா வெளியில போகணும். ஆனா இன்னைக்கு முதல் நாள் எனக்கு ரேட்ஸ் எல்லாம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும்ல. எல்லா ட்ரெஸ்லயும் டேக் இருக்கு. ப்ளீஸ் ஆனா ப்ளீஸ் பிரீத்தி ப்ளீஸ். மேம் உங்களுடைய Dress எனக்கு வேணாம். ஆனா மேம் ப்ளீஸ் நில்லுங்க. பிரணா, இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். சந்தீப் சார் கிட்ட கொடுத்துடு. ஆனா பிரீத்தி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. என்னாச்சு? முதல்ல இந்த கஸ்டமர் போனாங்க, இப்ப நீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லல? எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா என்னால உனக்கு புரிய வைக்க முடியாது. என்னால இங்க வேலை செய்ய முடியாது. அத மட்டும் நான் உனக்கு உறுதியா சொல்றேன். எனக்கு என்னமோ ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. ரொம்ப கஷ்டம்பா. நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட வேற யாரோ இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜஸ்ட் காம் டவுன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணுங்க, இப்ப கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருங்க. பிரணா, நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் இங்க பார்த்தத உணர்ந்தத உனக்கு சொல்ல முயற்சி பண்றேன். உண்மையை சொல்லணும்னா நீ கூட இந்த வேலையை விட்டு போயிடு. முதல்ல வேற ஏதாவது வேலையை தேடிக்கோ. நோ யார், என்னால விட முடியாது. இன்னைக்கு என்னுடைய முதல் நாள். ஜாப விடுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. ஒரு வருஷம் அலைஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கு. எனக்கு நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸும் இருக்கு. சோ ஐ காண்ட் லீவ். ஓகே, ஐ அம் லிவிங்.
இன்னைக்கு புது வேலை எப்படிமா இருந்தது? இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமா டென்ஷனா இருந்தது. ஏன் என்னாச்சு? பிரீத்தி மேடம் கூட சீக்கிரமா போயிட்டாங்க. அதான் நானும் சொல்றேன், எதுவுமே சொல்லாம என் கையில ரெசிக்னேஷன் கொடுத்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு இங்க ஏதோ பேய். என்னம்மா? அங்க உள்ள பாருங்களேன். அங்க உள்ள யாரோ இருக்காங்க. யாரும் இல்லையம்மா, நீங்க போங்க, நாளைக்கு வாங்க. ஓகே மேடம், இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? ப்ளீஸ் ராகுல், எனக்கு இந்த கேம் விளையாட இஷ்டமே இல்ல. ப்ளீஸ். என்னப்பா ஃபர்ஸ்ட் டே இல்ல, சொல்ல. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் டேல ஸ்பெஷலா எதுவும் நடக்கல. முதல்ல ஷோரூம்ல பாஸே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வாங்காம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரீத்தி இருக்கால, ஐ மீன் அந்த இன்னொரு சேல்ஸ் கேர்ள், அவ ஜாப் விட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா நான் ஸ்டோர் ரூம்க்கு போனேன். அங்க எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஹாரபிளான பொருள் கிடைச்சது. நான் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன், காட்டுறேன். இங்க பாரு, இதை எதுக்கு அங்க வச்சாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இத தொடலல? இல்ல, இது நான் தான் எடுத்தேன். இதங்க கட்டி வச்சிருந்தாங்க. சரிம்மா, ஏதோ ஒண்ணு, அதை தூக்கி போட்டுருமா. இது பிளாக் மேஜிக், சூனிய வேலை. என்ன சூனியமா? இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இதுக்கும் கடைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இத பார்த்தா மூவிஸ்ல பார்த்த மாதிரியே இருக்கு. சரி, இப்போ நீ சொல்லு, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இங்க பாரு, நான் விளையாடல. இத வச்சு யாரோ சூனியம் பண்ணிருக்காங்க. ரொம்ப பேர் பிசினஸ்ல சக்சஸ் ஆகுறதுக்காக இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் இப்ப ரொம்ப சாதாரணமா நடக்குது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது இல்ல? கம் ஆன் ராகுல், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உண்மையிலே அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சரி மேடம், நீ தான் ஜெயிச்ச, நான் தோத்துட்டேன். ஆனா ஒரு ப்ராமிஸ் பண்ணு, ஒருவேளை அங்க உனக்கு ப்ராப்ளம் வந்தா நீ உடனே வேலையை விட்டுறணும். நாம வேற ஜாப் தேடிக்கலாம். எஸ் சார். ஹலோ ராகுல், இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? சேம் அதே மாதிரி நடந்தது. ஷோரூம்ல எந்த கஸ்டமரும் நிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இல்ல ராகுல், எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. எனக்கு என்னுடைய salary கிடைச்சா மட்டும் போதும். ஓகே, பை. பிரணா, எஸ் சார். பிரணா, இன்னைக்கு ராத்திரி நீ இங்கேயே இருக்கணும். சார், ராத்திரி ஃபுல்லாவா? இல்ல சார். இங்க பாரு பிரணா, இன்னைக்கு மட்டும்தான். நான் புது ஸ்டாக்கை வர வச்சிருக்கேன். அதை லேபிளிங் பண்ணி ரேக்ல வைக்கணும். இங்க பாருங்க, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சேல். நம்மளால கன்சியூமர் அட்ராக்ட் பண்ண முடியும். இங்க பாரு பிரணா, இது செய்யறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா சேலரி கூட உனக்கு பே பண்றேன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வாட்ச்மேன் உன் கூடவே இருப்பாரு. நீ வேணா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு. வாட்ச்மேன் சார்,
இது பாரு வாட்ச்மேன், மேம் கூடவே இரு. ஓகே சார். கவனமா பாத்துக்கோ. ம். சரியா? அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. எஸ் சார். சரி பிரணா, நான் கிளம்புறேன். டேக் கேர். ஓகே சார். மேடம், அதை போய் நான் எடுத்துட்டு வரட்டுமா? சரி. இது நல்லா இருக்குமா? ம். வாட்ச்மேன், ஆ? உங்களுக்கு ஏதாவது கேட்டுதா? இல்லையே. உங்களுக்கு ஏதாவது கேட்டதா மேடம்? ம். நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்க யாரும் இல்லம்மா. ஆ, சரி. ஹலோ. என்னாச்சு? அப்படியா? இதோ உடனே வரேன். சீக்கிரமா வந்துடுறேம்மா. வந்துடுறேன். நான் இப்ப கிளம்புறேம்மா. என்ன திடீர்னு கிளம்புறேன்றீங்க? வீட்ல இருந்து போன் வந்ததுமா. ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையா? நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும். ஆனா புரிஞ்சுக்கோங்களேன், நான் இங்க தனியா எப்படி? நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. நான் இப்ப போயே ஆகணும். சரி, நீங்க போயிட்டு வாங்க. ஆனா ப்ளீஸ் சீக்கிரமா வந்துருங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, ஷோரூம்ல நான் இங்க நான் தனியா. கண்டிப்பா சீக்கிரம் வர முயற்சி பண்றேம்மா. வெளியில வேணா நான் லாக் பண்ணிட்டு போயிடுறேன். ம், சரி.
மேடம், பிரணா மேடம். ஒண்ணுமே புரியல மேடம். இப்படி திடீர்னு ஆயிடுச்சு. நான் கிளம்பும் போது எல்லாம் நல்லதா இருந்துச்சு. ஆனா நீங்க எதையாவது வித்தியாசமா உணர்ந்திருக்கீங்களா இல்ல பாத்திருக்கீங்களா? வித்தியாசமா நான் எதையும் உணர்ந்ததே இல்ல, பார்த்ததும் இல்ல. ஆனா நீங்க அந்த ஷோரூமை திறந்ததுல இருந்து ஏதாவது நடந்திருக்கணுமே. கண்டிப்பா ஏதாவது ஹிண்ட் கிடைச்சிருக்கும். ஹிண்ட்? இந்த ஷோரூம் திறந்ததுல இருந்தே சேல்ஸ் ரொம்ப டல்லா இருந்தது. கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க, ஆனா நிக்காம போயிடுவாங்க. இவ்ளோ வெரைட்டிஸ் இருந்தும் யாரும் ஒண்ணுமே வாங்காமே போயிடுவாங்க. ஒருவேளை பிரைஸ் தான் ஒரு மேட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நோ, தேர் இஸ் சம்திங். கஸ்டமர்ஸ் இங்க இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ்னால நிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் போய் செக் பண்ணி பார்க்கறேன். ஓகே. மேடம், மேம் லெட்ஸ் மூவ். இல்ல, நான் செக் பண்ணணும். மேம், இல்ல, இதுல என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். Let's go. எஸ் சார். சார், நம்மளுடைய முதல் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. சந்தீப் என்ன வேலையில சேர்த்துக்கிட்டாரு சார். என்ன திங்ஸா சொல்றீங்க சார்? பிளாக் மேஜிக்கா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? சார், கண்டிப்பா.
சார் நான் அந்த திங்ஸ் இங்க இருந்து கலெக்ட் பண்ணிடுறேன் சார். சார் ஓகே சார். இப்போ எல்லா உண்மைகளும் தெளிவாயிடுச்சு. கேமரா ஃபுட்டேஜ்ல எல்லாமே தெளிவா தெரிஞ்சது. அந்த ரீமா சன்னி கிட்ட வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க முதல் வேலையா ஒரு கால் பண்ணிருக்காங்க. முதல்ல இங்க நின்னு பாரு, அதுக்கப்புறம் உள்ள போய் பாரு. முதல்ல இங்க இருக்கிற வைப்ஸை ஃபீல் பண்ணு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வைப்ஸையும் ஃபீல் பண்ணு. டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா மேடம் இதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சொல்யூஷன் சொல்ற அளவுக்கு குறிப்பா ஒண்ணும் இல்ல. நான் வேணா முயற்சி பண்ணி பாக்குறேன், ஆனா என்னால எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஆனா மேம் பாவம் பிரணா என்ன தப்பு பண்ணா? பிரணா அந்த பொருளை தொட்டதுதான் அவ பண்ண மிகப்பெரிய தப்பு. இந்த இடத்துல எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னு தான் இங்க இருக்கிற ஈவில் ஃபோர்ஸஸோட வேலை. அவளாலதான் அங்க இங்கன்னு இந்த ஈவில் ஃபோர்ஸஸ் பிரிஞ்சு போயிடுச்சு. இப்ப அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல மேம்? நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, பேசாம இந்த இடத்தை இழுத்து மூடிட்டு வேற நல்ல இடமா பார்த்து அங்க உன்னோட பிசினஸா ஆரம்பி. மேடம் இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்களேன். சொல்யூஷன் ஒண்ணுமே இல்ல. ஈவில் ஃபோர்ஸஸ் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இந்த இடம் பிசினஸ் நடத்த லாய்க்கே இல்லாத இடம். அப்படின்னா எந்த சான்ஸும் இல்லையா? சுத்தமா இல்ல. நான் என்னன்னு சொல்றது? எனக்கு என்னோட பொண்ணு நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அதாவது பிரணாவோட பாஸ் என்கிட்ட சொன்னதையும் பார்த்ததையும் வச்சு பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. என் பொண்ணுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும்னு தோணுது. இப்போ எனக்கு அந்த கடவுள் மட்டும்தான் தோண. அவர் தான் என் பொண்ணை குணப்படுத்தணும். நான் இந்த மாதிரி சூனியத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. ஆனா அன்னைக்கு இதெல்லாம் கேமரால பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. மனுஷங்க இவ்ளோ கேவலமா நடந்துப்பாங்கன்னு தோணுச்சு. ஒரு உயிரோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாமலா போயிருக்கும். அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஆனா என் பொண்ணு பிரணா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப பயந்து போயிட்டா. ராத்திரி அவ தூங்குனதுக்கு அப்புறம் பயத்துல கத்த ஆரம்பிச்சிட்டா. எனக்கு கடவுள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் தான், என் பொண்ணு அவர் சீக்கிரமா குணப்படுத்திடணும். சனி கோஸ்லா அவரோட சிசிடிவி ரெக்கார்டிங்க பார்த்து ரொம்பவே மிரண்டு போய் தான் இருந்தாரு. கூடவே இந்த ஃபுட்டேஜ் ரேனாவோட அம்மா அப்பாவுக்கும் காட்டினாரு. அப்பதான் பிளாக் மேஜிக்கால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சாரு. இந்த காலத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மக்கள் இப்பெல்லாம் பிளாக் மேஜிக்க வேலையில தடங்கள் ஏற்படுத்தவோ தடுத்து நிறுத்தவோ உபயோகப்படுத்துறாங்க. பிசினஸ் மென்னும் பொலிட்டீஷியன்ஸும் அவங்களோட குறைகள் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த பிளாக் மேஜிக்க யூஸ் பண்றாங்க. பொதுவா இந்த மாதிரி சூனியங்கிறதே மிகப்பெரிய சக்தி தான். பத்தாததுக்கு இந்த மாதிரி விஷயத்த பேய் ஆவி இதை விட்டு ஏவி விட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். இதை தடுக்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். எப்பவாவது இந்த சூனியத்தை யாராவது செயலிழக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த சூனியத்தோட நெகட்டிவ் வைப்ஸ் யார் அந்த சூனியத்தை அந்த இடத்துல வச்சாங்களோ அதே ஆளுக்கு போய் சேர்ந்துடும். ஒருவேளை உங்க வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருள் தென்பட்டு அது சூனியம் செஞ்சு வச்சதுதான்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அத கண்டிப்பா தொடவே தொடாதீங்க. உடனே ஒரு பாராநார்மல் எக்ஸ்பர்ட் இல்லனா யாராவது இத பத்தி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நிச்சயமா பெரிய ஆபத்தான விஷயமா மாறிடும்.